ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப நாளாகவே நீங்கள் எந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்துட்டு நான் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 2 புக் தான். எனக்கு வந்துட்டு இந்த 2 புக்கும் லூசன்ட்டும் அப்புறமா ஆப்டிடியூட் புக்கும் வந்துட்டு அகாடமியில் கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 புக்குமே நான் வாங்கலை. எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு சொன்னேன், எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எய்ம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த புக் கொடுத்தாங்க. இதே டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கு தனியாக அவங்க நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 2 புக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிரண் மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கு வந்து கிரண் புக் தான் ஆர்டர் போடுறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கடைசி பார்த்தா இதுதான் வாங்கி கொடுத்தாங்க. நானுமே சீனியர்ஸ்ட்டு விசாரிச்சப்போ மேக்ஸ்க்கு வந்து கிரண் தான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், மேக்ஸ்க்கு செப்பரேட்டாக புக்ஸ்லாம் வாங்க வேண்டாம். மேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பினாக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கும் நெட்டில். ஸோ டெலகிராம்லேயே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். மேக்ஸ் பொறுத்தளவில் நம்ம ப்ராக்டிஸ் தான். ஸோ அதுக்கு வந்து புக்ஸ் தான் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை வீடியோ நெட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். மேக்ஸ்க்கு தனியாக புக்ஸ் வாங்க வேண்டாம். ஸோ எல்லோரும் கிரண் புக் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது வந்து எடுக்க இஷ்டம் இல்லை. இருந்தாலும் இப்போ நான் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே, நம்ம வந்து பிகினர் தானே, மேக்ஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ சம்ஸ் இருக்குது, நம்ம ஒரு டாப்பிக்கோ எந்த டாப்பிக்கோ இதுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போது. பட் மேக்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து புக்ஸ் வாங்குங்கன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் கிடைக்கும், அதிலே பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே என்னோடய டூ டூ லிஸ்ட் நோட். இது வந்து நான் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இது வந்து வாங்கினது. ஸோ நீங்கள் வந்து டூ டூ லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படிலாம் கலர் பேப்பர்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்மாலாக டெய்லி ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரினாலும் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருக்கேன். அப்புறமா இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ நேரம், என்ன டைமிங் அப்படிலாம் இதில் எழுதி வச்சுப்பேன். அப்புறம் அது போக டாபிக்ஸ்லாம் எழுதுறதுக்கு இன்னொன்று ஒரு டைரி கூட வச்சுருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுப்பேன். ஸோ இது வந்து அந்த டைரியில் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஒரு சேனலில் வந்துட்டு நான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு டாபிக்ஸ் நோட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதிலே பார்த்திங்கன்னா 34 டாபிக்ஸ் வந்துடும், முக்கால்வாசி கிட்ட கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில் இருக்கிறது கொஞ்சம் லைனாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் இப்போ வந்து ஸ்டாட்டிக் இது நான் ஃபாலோ பண்ணணும்னு பிளான் பண்ணல. நான் உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாட்டிக்கு, இன்னுமே பிடிஎஃப்ஸ் எதுவுமே பார்க்கல. இனி வந்து ஸ்டாட்டிக்கு வேறு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து எந்தெந்த சேனல் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸ்டாட்டிக்கு. ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா இது தான், ஜிகேக்கு ஃபுல்லாக இது தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இதில் மெயினாக இப்போ டிஎன்பிசி பொறுத்தளவில் தமிழ் இம்பார்ட்டன்ட் மாதிரி இங்கிலீஷில் வந்து இந்த ஸ்டாட்டிக் பார்ட், வொக்காப்ஸ் ஃபுல்லாக ஸ்டாட்டிக் பார்ட்ஸும் கிராமரும் இம்பார்ட்டன்ட். கிராமர் ஃபுல்லாகவே பார்க்கணும். இப்போ இந்த வொக்காபுலரி வந்து இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம 2வது ஈஸியாக கற்றுக்கலாம். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், அப்புறமா ஸ்பெல்லிங், இது எல்லாமே ஈஸி தான். இந்த 3மே நம்ம வந்து நிறையா இருக்கும், 1700 கிட்டே இருக்கும் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே. அது எல்லாமே படிக்கணும். இடியம்ஸில் 1700, 2000 கிட்டே 3லேயுமே இருக்கும். சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சினானிம்ஸ் ப்ளஸ் ஆன்டானிம்ஸ் இருக்கும்ல, ஸோ நான் அதுதான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு காமன் லிஸ்ட் ஃபார் எஸ்எஸ்சி அப்படின்னு இருக்கும், அது எல்லாத்துலேயுமே பாருங்கள். மோஸ்ட் ரிப்பீட்டட் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. காமன் லிஸ்ட்டே ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் ரீகால் பண்ணும்போது மோஸ்ட் ரிப்பீட்டட் பாருங்கள். ஃபஸ்ட்டே மோஸ்ட் ரிப்பீட்டட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ண பிடிக்காது. பட் மோஸ்ட் ரிப்பீட்டட் வந்து எக்ஸாமில் வரலான்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஆல் இடியம்ஸ் ஃப்ரேசஸ் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அது பார்த்துருங்க. வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், அது நீங்கள் அதர் தான் எஸ்எஸ்சி, அது வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ நான் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ உள்ள சிலபஸ் படி வெண்டார் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரில. பட் எஸ்எஸ்சிக்குள்ளதே நீங்கள் படித்தா போதும் இப்போதைக்கு. ஸோ இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து 3மே முடிக்கணும். ஓடபிள்யூஎஸ் அப்புறமா இடியம்ஸ், அப்புறம் சினானிம்ஸ் ப்ளஸ் ஆன்டானிம்ஸ், இது ஃபுல்லாகவே நம்ம கண்டிப்பாக முடிக்கணும். இங்கிலீஷ்க்கு வந்து இந்த புக் வந்து கன்ஃபார்ம் வாங்கி ஆகணும். இது வந்து தேவை. ஆன்லைனில் தான் நான் இது ஆர்டர் போட்டேன் இந்த புக் வந்துட்டு. அதுக்கப்புறம் ஜிகேக்கு வந்து நான் லூசன் தான் யூஸ் பண்ணுறேன். லூசன்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை உள்ள எல்லா டாபிக்ஸ்க்குமே இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ லூசன்ட்டில் நீங்கள் வந்து லூசன்ட்டில் வந்து படிக்கலாம். சிஜிஎலுக்கு படிக்கிறவங்க கூட இது தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே இது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. லூசன்ட்லேயுமே ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கும், பட் அதில் வேர்ல்டு ஜிகே எல்லாமே அப்படி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் இது எடுக்கலை. பட் இதுவுமே டெய்லி ஒன் டாபிக் அப்படி கவர் பண்ணால் ஸ்டாட்டிக் இதிலே கொஞ்சம் முடிச்சிடலாம். பட் லூசன்ட் கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், பட் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் இதில் தான் பார்ப்பேன், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பார்க்கல. நான் இதில் ப்ரிஃபர் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான்.
இது போக கம்ப்யூட்டர், அப்புறமா ஒரு சில சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். என்விரான்மெண்டல் சயின்ஸ் அதெல்லாம் ஒரு எக்ஸாம் பொறுத்து. சில எக்ஸாமுக்கு உண்டு, அந்த மாதிரி சில எக்ஸாமுக்கு சில இது வராது அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னா சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. பட் ஓவராலாக நார்மலாக நம்ம இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரானா அந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் வரும். அது பெருசாலாம் இருக்காது, ஒரு 10 பேஜஸ்க்குள்ளே படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னா, சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சார் ஒருத்தங்க நடத்துவாங்க. ஸோ அந்த சாரோட யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணுறேன், சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் பார்ட்டு செமையாக அவங்களே போட்டுருவாங்க, அப்படி உள்ளே இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு இந்த இயர் இப்போது ஜானில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து போன இயர் ஜானில் நடந்தது அது எல்லாமே அதுக்குள்ளே கவர் பண்ணிடுவாங்க அவங்க. அதனால நம்ம வந்து ஸ்டாட்டிக் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி போன இயர்க்குள்ளே நியூஸுமே அவங்க வந்து இந்த இயர் இப்போ இந்த மந்த் எடுக்காங்க, போன இயர் இந்த மந்தில் இப்படி நடந்துச்சு, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி எடுக்காங்கன்னா அந்த விஷயத்தில் போன வருஷம் இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, அது எல்லாமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் அப்படின்னு அவசியம் இல்லை. 1 இயர் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அந்த 1 இயர் முடிஞ்சிடுச்சு, அதுக்கடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நீங்கள் பழசு படித்ததெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே படிச்சுக்கிட்டே இப்படி லைனாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். டெய்லி முடிக்கிறது அப்பப்போ படிச்சிருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் வந்துட்டு நோட் பண்ணுவேன். வீக்லி மந்த்லி போடுவாங்க, பட் நான் அது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டெய்லியே எடுங்க. டெய்லி வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து எஸ்எஸ்சிக்கு இவங்களுக்குள்ளது பெஸ்ட்டு. டிஎன்பிசிக்குமே அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே பண்ணலாம். பட் எஸ்எஸ்சிக்கு நான் இப்போ புக் சஜஸ்ட் பண்ணியிருக்கேனால எஸ்எஸ்சி வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் சொல்லுவேன், யூடியூப், அந்த சாரோட தான் ஃபாலோ பண்ணுறேன், அது வந்து பெஸ்ட்டு. அப்புறம் ஸ்டாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்லாக்ஸ் நான் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டாட்டிக் பார்ட்டும் அதில் டான்ஸு ஃபெஸ்டிவல் எல்லாமே அதில் தான் எடுப்பேன். இப்போதைக்கு நான் அதில் எதுவுமே எடுக்கலை, இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறதுனால. இவங்க இப்போ ஒரு ஒன் மந்த் வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ், நேஷ்னல் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இந்த மாதிரி எடுக்காங்கன்னா அது அவங்க 1 வீக் ஃபுல் 1 மந்த்துக்குள்ளே அது முடிச்சிருவாங்க. அது முடிக்கவும் நம்ம வந்து அந்த டாபிக் அப்படியே ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு செப்பரேட்டாக நம்ம நோட்டில் எழுதி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கூட அவங்க ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த மந்த் இது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக்காக. அவங்க அது முடிக்கவும் நம்ம டெய்லி கொஞ்சம் 2 படிப்போம்ல, அது முடிக்கவும் நம்ம வந்து அந்த மந்த் எண்டில் ஃபுல்லாக அந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். பட் சைடில் கரண்ட் அஃபேர்ஸ் இது ஸ்டாட்டிக்குமே நான் வந்து கொஞ்சம் படிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டாபிக் படிக்கும் போதும் சொல்கிறேன். அது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து டெலகிராம்லேயே பிடிஎஃப் இந்த பேஜ்லேயே வந்து ஸ்டாட்டிக் வந்து பிடிஎஃப்ஸ் உள்ளே இருக்கும் டெலகிராம் பேஜில். அந்த மாதிரி டெலகிராம் சேனலில் நிறைய சேனல்ஸ் உண்டு. நெட்டில் இருந்து தான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நெட்லேயுமே ஸ்டாட்டிக் பார்த்திங்கன்னா வேறு வெப்சைட்டில் வேரி ஆகும். நம்ம வந்து ஒரு 2-3 சைட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி தான் ஒரு டாபிக்ஸ்க்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் பொறுத்தளவில் இப்போதைக்கு இந்த சார் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்குமே தனித்தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டு நான் செப்பரேட்டாக நோட் போட்டிருக்கேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மிச்சம் எல்லா ஜிகேக்குமே நான் வந்து சந்துரு மேக்ஸ் ஆப்பில் தான் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சாரோட ஆப்பில் தான் நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பார்க்குறேன். ஸோ இந்த ஆப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும் அந்த 1500க்கு. ஸோ அதில் தான் நான் வந்து பார்க்குறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படின்னா நம்ம வந்துட்டு ஆர்ஆர்பிக்கு படிக்கனாலும் படிச்சுக்கலாம், அதுக்கு தனியாக ஃபோல்டர் வச்சுருப்பாங்க, எஸ்எஸ்சிக்கு தனியாக வச்சுருப்பாங்க, ஒரு எக்ஸாமுக்கு ஐபிக்கு தனித்தனியாக ஃபோல்டர் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எதுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் பார்க்கணும், உள்ள ஸ்ட்ராட்டஜி பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பாங்க, செப்பரேட்டாக வீடியோஸுமே கொடுத்துருப்பாங்க. நான் இப்போதைக்கு வந்து செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே சேர்த்து படிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ மேக்ஸ்னால் எல்லா டாபிக்ஸும் முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்க்குன்னு மட்டும் அந்த ஃபோல்டர் உள்ள போய் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அப்படி பார்க்கல, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இப்போ மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எம்டிஎஸ் பொறுத்தளவில் மேக்ஸ் கிடையாது. இப்போ நான் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எல்லாமே ஜிகேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டேன். எனக்கு ஜிகே பொறுத்தளவில் இப்போ நான் பார்த்துட்டேனாலே எனக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சுனாலும் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஜிகே வந்து ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டேன், பாதி படிக்க கூட செஞ்சுட்டேன். பட் இடையில ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ மறுபடியுமே ஃபஸ்ட்லேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் ஒரு டைம், இவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் முடிக்கிறோம் டைம் டேபிள் போடுறேன். ஸோ நான் 7 hours சேலஞ்ச் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது வந்து என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் வந்து அது கம்ப்ளீட் பண்ணி இல்லை 2 daysக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸையும் செப்பரேட் பண்ணி பிரித்து படிக்கிற மாதிரி எந்த மாதிரினாலும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ ரீசனிங், மேக்ஸ் நான் டைம் டேபிள் போட்டேன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு 7 hours சேலஞ்ச் இல்லை 8 hours இந்த மாதிரி எனக்கு செட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த டைமிங்க்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டைம் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு
டைம் டேபிள் செட் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சொல்கிறேன், ஜானில் சொல்கிறேன். இப்போது ரீசனுக்கும் அவங்களோட தான் பார்க்குறேன், மேக்ஸ்க்கும் அவங்களோடது, இங்கிலீஷ் ப்ளஸ் கிராமர் செப்பரேட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம எல்லாமே வெர்பு, டென்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாமே கிராமர் ஃபுல்லாக டெப்த்தாக பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நான் அதுக்கும் அவங்களோட தான் பார்க்குறேன் வீடியோஸ். அப்புறம் பாலிட்டி, அப்புறம் ஜியாகிரஃபியில் வேர்ல்டு இந்தியன் இருக்கும். அப்புறம் எக்கனாமிக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காது. நான் மிச்சம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் வரணும்னு இருக்கேன். பிடிக்காது. அப்புறம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் அவ்வளோதான் வரும், ரொம்ப வராது. ரெண்டுமே சேர்த்தே 3, 4 இந்த மாதிரி தான் வரும். ரொம்ப வரும்னு சொல்ல முடியாது எல்லா எக்ஸாம்லேயும். ஒரு சில எக்ஸாமுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சயின்ஸு. சில எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் அது பயாலஜி நம்மளுக்கு ஓகே தான். இது வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம மச்ச எல்லாமே ரொம்ப தெளிவாக வச்சுக்கிட்டோன்னா இது வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நான் அது வந்து இப்போதைக்கு பார்க்கல. மிச்சம் எல்லா டாபிக்ஸும் முடிச்சுட்டு அதை வந்து ரிவிஷன் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பிடிக்காதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே அதை கவர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிகே வந்து சந்துரு சார் ஆப்பில் தான் பார்க்குறேன். அது வந்துட்டு வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து ஜிகேக்கு கொஞ்சம் முடிச்சிட்டேன். மேக்ஸ், ரீசனிங் தான் இன்னும் எடுக்கணும். கிராமருமே நான் இப்போ தான் கொஞ்சம் தான் முடிச்சிருக்கேன். இனி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது ஜிகேவுக்கு எனக்கு வந்துட்டு எந்த சேனல் ரெஃபர் பண்ணணுன்னு தெரில. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது சாரோடதில் தான். இப்போ பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி, ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப பிகினர் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சந்துரு மேக்ஸ் சார் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு 1500 தான் வரும். தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு வாங்கினீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கும் அப்படின்னு அது வேறு மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் செப்பரேட்டாக, வேறு எக்ஸாமுக்கு செப்பரேட்டாக, ஒரு எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாதிரி வாங்குறதோட ஆல் இன் ஒன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பிகினராக இருந்தீங்கன்னா. இதே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இதுதான் டாபிக்னு எனக்கு ஓரளவு தெரியும் எக்ஸாம்ஸ் பற்றி, ஆனால் நான் வந்து லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டாபிக்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து நெட்லேயே வீடியோ பார்க்கலாம். யூடியூப்லேயே நிறையா சேனல்ஸ் இருக்கும். அதிலே எந்த சப்ஜெக்ட்க்கு வேணுமோ நீங்கள் அந்த டாபிக் இப்போது நீங்கள் ஜிகேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏன்ஷியன்ட்டில் ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் அப்படின்னு ஃபஸ்ட் இருக்க டாபிக் வேணும்னா நீங்கள் ஏன்ஷியன் இந்தியான்னு போட்டு அந்த டாபிக் நேம் போட்டிங்கன்னா அதை பற்றி எப்படியும் கண்டிப்பாக நிறையா சேனல்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ், இதுனா என்ன நடந்துச்சு ஏன்ஷியன்ட்டில் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லூசன்ட்டில் வந்து படிங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நானுமே லூசன் தான் ஃபாலோ பண்ணுறேன். சாரோட பிடிஎஃப் பார்ப்பேன். அது நோட்ஸ் எல்லாமே நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பிடிஎஃப் வந்துட்டு எழுதுனா டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் படித்து முடிக்கவுமே நான் வந்து லூசன்மே கொஞ்சம் எடுத்து பார்த்துப்பேன். ஸோ ஜிகே வந்து நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன்னா இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன்னா மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து அந்த சேலஞ்ச் 7 hour சேலஞ்ச் அப்படின்னு நான் போடும்போது இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணினேன், மேக்ஸில் எவ்வளோ முடித்தேன், எப்படியும் மேக்ஸு ரீசனிங்லாம் பொறுத்தளவில் ஒரு டாப்பிக்கே நம்மளுக்கு ஒரு 3 நாள் கிட்டே இழுக்கும். அந்த மாதிரி இப்போது டாபிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 10 சப்ஜெக்ட்டும் டெய்லி எடுக்கணும்னா 10 மணி நேரம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் பார்ட் தனியாக வரும், கிராமர் தனியாக வரும். எதுவுமே நம்மளால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 2 டேக்கு பிரித்து தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியும். 1/2 hour உட்காந்து முடிக்க முடியாது ஒரு சப்ஜெக்டை. 1 hour கிட்ட தேவைப்படும். ஸோ நான் அதுக்கு ரிலேட்டடாக நான் இப்போது ஒரு 2 வீக்ஸாக வந்து அதுக்கு தான் எப்படி நம்ம டைம் டேபிள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானுமே ஜிகே இனி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ஜிகே இனி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக ஜானில் சொல்கிறேன். ஜானில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஃபுல்லாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போவே எடுக்க ஆரம்பிங்க. நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட ஆயிரும். வீடியோ 1/2 hour போகும், நோட்ஸ் எடுக்க ஒரு 45 minutes ஆயிரும். அதுக்கப்புறம் படிக்கிறதுங்கும்போது உங்களுக்கு 1.5 hours ஆகும். எப்படியும் ஒரு 2 months ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து 1 hourல நீங்கள் முடிக்கிற மாதிரி வரும். இப்போ நோட்ஸ் எடுக்க எனக்கு ஸ்பீடாக வந்துட்டு நான் வந்து 2 monthஸாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறேன். தெளிவாக படிக்கிறது இல்லை. இனி வந்து ஜான்லேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே, இனி டிலே பண்ண வேண்டாம், நம்ம நாளையிலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம 1.5 hours ஆகுதா இல்லை 1 hour வந்துடுதா படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே டிலே பண்ணாதீங்க. இப்போவே கரண்ட் அஃபேர்ஸுமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து கன்ஃபார்ம் வந்துட்டு இந்த சேனல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்டாட்டிக் வந்துட்டு நீங்கள் இன்டர்லாக்ஸில் டெலகிராம் பேஜில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நிறையவுமே பிடிஎஃப்ஸ் வந்து நெட்லேருந்து எடுத்துக்கலாம். லூசன்ட்லேயும் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் நான் ஜிகேக்கு வந்து இந்த சாரோட தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னு தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கொஞ்சம் பிகினருங்கிறதுனால எக்ஸாமுக்கு நான் வந்து இப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாரோடது. வேறு இந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே ரொம்ப பார்க்கல, எல்லாமே இதிலே தான் பார்ப்பேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த புக்ஸ் தான். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக், அப்புறம்
ஜென்ரல் நாலேஜுக்கு. அப்புறமா சாரோட ஆப்பில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் சந்துரு சார் ஆப்பில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் கன்ஃபார்ம் சொல்லுங்கள். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டடி சேலஞ்ச் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஜானில் சொல்கிறேன். இன்னுமே அது கரெக்டாக பிளான் பண்ணலை. இன்னும் டைமிங் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி சிலபஸ் கவர் பண்ணலாம், எவ்வளோ டேஸ் சேலஞ்ச் பண்ணலாம், டெய்லி கன்ஃபார்ம் இவ்வளோ டாபிக்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜானில் ஒரு சேலஞ்ச் பிளான் பண்ணியிருக்கேன், டெய்லி சேலஞ்ச் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஒரு 5 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே வந்து ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சண்டே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு, அப்புறம் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டைம் டேபிள் பற்றி நான் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு டைம் டேபிள் வந்து 2 வீக்ஸில் நான் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எது செட் ஆகுதுன்னு. ஸோ அது வந்து எனக்கு செட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ்.